ஷலோம். இன்றைக்கு நாம் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் மகா இரக்கமும் கிருபையும் அன்பின் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலைக்கு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்று நாங்கள் வெளிப்படுத்தல் தகப்பன் அப்பா 2ஆம் அதிகாரத்தை நான் தியானிக்க போகிறோம். ஆவியானவரே, நீர் மாத்திரம் ஆண்டவரே எங்கள் வல்லமையாய் ஆண்டவர் கிருபையாய் எங்களுக்கு வெளிப்படுமா செபிக்கிறோம். கிருபை தயவு கூட இருக்கட்டும், எங்களோடு கூட இருங்க, எங்கள் வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இயேசு ரத்தம் செய்யும், இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று நாம் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இது நாம் நேற்று பார்த்தது போல யோவான் அப்போஸ்தலனுக்கு தேவன் தமது விசேஷித்தமாக தரிசனமாக வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள் என்று நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்மளும் ஒரு 7 சபைகளை குறித்து நம்ம இந்த யோவான் அப்போஸ்தலன் மூலமாக தேவன் நம்மளுக்கு இருக்கிறார். அந்த 7 சபையில் 4 சபைகளை இன்றைக்கி பார்க்க போகிறோம் 2ஆம் அதிகாரத்தில். மீதம் சபைகளை நம்ம வருகிற அதிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த சபைகள் நம்மளுக்கு என்ன சொல்லுகிறது, இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிற என்ன கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். என்றால் இது ஒரு சபை என்றால் உண்மையாலே ஒரு எபேசு என்ற நகரங்கள் இருந்தது. ஆசியா பட்டணத்தில் அந்த அவர் வாழ்ந்த பகுதியில் உண்மையான 7 பட்டணங்கள் இருந்தது. அந்த சபைகளுக்கு எழுதப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் 2000 வருடம் ஆகியும் தேவன் இன்றைக்கும் நம்முடைய திருச்சபைகளுக்கு பேசி கொண்டு தான் இருக்கிறார். ஆமென். அது பழைய சபையோ புது சபையோ, அந்த கால சபை இந்த கால சபையோ, தேவன் எல்லா சபைகளுக்கும் தேவன் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏனென்றால் அதாவது எத்தனையோ புஸ்தகத்தில் அடித்தல் திருத்தல் எழுதப்பட்டு இன்றைக்கு கூட சட்டங்கள் எத்தனையோ காலத்துக்கு என்ன மாற்றங்கள் கொண்டு வரும். ஆனால் என்றைக்கும் மாறாத ஒரே புஸ்தகம் வேதாகம புஸ்தகம். ஆமென். அல்லேலூயா. அது 2000 முன்பாங்களுக்கு சபைகளுக்கு பேசினது இப்போதும் பேசி கொண்டிருக்கிறது. இனி வரும் காலங்களில் இந்த வசனம் பேசுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருடைய வசனம் அது ஜீவனுள்ளதாக இருக்கிறது. ஆமென். என்றைக்கு வானமும் முழுமையும் ஒழிந்து கூட போகும், ஆனால் அவருடைய வார்த்தைகள் ஒழியாது. ஆமென். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு என்ன நாம் பார்க்க போகிறோம்? அப்போ யோவான் எழுதின அப்போஸ்தலனுக்கு மட்டும் அந்த செய்திகளில் இன்றைக்கு இருக்க திருச்சபைகளுக்கும் இந்த செய்திகள் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், நமக்கு மிகவும் இருக்கிறார். ஆமென். அந்த சபை என்பது என்ன குறிக்கிறது? நம்முடைய ஆலயத்தை குறிக்கிறது. இன்னும் அதிகமாக சொல்லும் சபை என்று அது நம்மையே குறிக்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் நாமே கிறிஸ்துவின் சரீரம், நாமே கிறிஸ்துவின் தேவாலயமாக இருக்கிறோம். ஆமென். அப்போ இது ஒரு சபை என்பது பொதுவாக அல்ல, ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள். ஆமென். அப்போ இதில் என்ன காரியங்கள் நம்ம குறித்து பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு தலைப்பு நான் கொடுக்கலாம், சபைகளுக்கான வெளிப்பாடு. ஆமென். சபைகளுக்கு தேவன் என்ன வெளிப்பாடை தேவன் கொடுக்கிறார் என்று. இதிலும் நான் ஒரு சப்டைட்டிலாக இன்றொரு தலைப்பு கொடுக்குறேன். ஆமென். மனம் திரும்பு ஜெயங்கொள். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய காரியங்களை மனம் திரும்பு ஜெயங்கொள். ஆமென். என்ற ஒரு காரியத்துக்கு நாம் வெற்றி பெறுவது என்பது அவ்வளோ சாதாரணமாக காரியம் அல்ல. ஆமென். அதாவது இப்போ வாழ்க்கையில் வெற்றி பெறுவர்கள் பல தோல்விகள் இருக்கலாம், ஆனால் தோல்விகளே துவண்டு விடுவதல்ல. ஆமென். அதில் அந்த தோல்வியை எப்படி சரி செய்து கொண்டு எப்படி ஜெயம் கொள்ளுது. ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த 4 சபைகளுக்கும் ஆண்டவர் அந்த பொதுவான காரியத்தை தான் சொல்லியிருக்கிறார். இதை நான் 4 பகுதிகளாக பிரிக்கலாம். 1 - 7 எபேசு சபைகளுக்கான செய்தி. எபேசு சபைக்கான செய்தி 1 - 7. 8 - 11 சிபுனா சபைகளுக்கான செய்தி. 12 - 17 பெர்கமு சபைக்கான செய்தி. 18 - 29 தியாத்திரா சபைக்கான செய்தி. அல்லேலூயா. அப்போ இந்த 4 பகுதிகளாக நம்ம பார்த்தோம். இதில் பார்த்திங்கன்னா 4 விதமான திருச்சபைகளுக்கும் தேவன் ஒரு அவர் ஒரு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். ஆமென். ஒரு விதமான தொடர்ச்சியான ஒரு வழிமுறைகளை தேவன் இதில் கையாடுறாங்க தெரியப்படுது. 7 விதமான காரியங்கள் இது நம்ம ஒவ்வொரு திருச்சபைக்கும் இதில் நம்ம மையமாக நம்ம பார்க்குறோம். இதில் முதலாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திருச்சபைக்கான இது ஒரு தூதுவர், ஒரு மெசஞ்சர் என்று ஏன்னா ஒரு செய்தியை அனுப்பப்படுகிறதா இருக்குது. அப்போ எல்லா சபைகளுக்கும் முதலாவது ஒரு செய்தியாக ஆண்டவர் கொண்டது. 2வது, ஒவ்வொரு சபையும் கிறிஸ்துவை மையமாக கொண்டுள்ளது. ஆமென். நம்முடைய தேவாலயமே கிறிஸ்துவை மையம் கொண்டு தான் ஒவ்வொரு திருச்சபையும் ஒவ்வொரு சபைகளும் கூட கிறிஸ்துவை மையப்படுத்துகிறதா இருக்குது. 3வது, அந்த கிறிஸ்துவின் சபையை
தேவன் அவர் நன்காக நிலையை அறிந்தவராக இருக்கிறார். ஆமென். ஏன்னா இந்த 4 திருச்சபைகள் சொல்லும் போதும் அந்த நிலையை ஃபஸ்ட்டு முன்னாடி சொல்லுவார். இந்த 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 நிலையில் இருக்கீங்க, நீங்கள் இந்த நிலையில் வர வேண்டும் என்று. 4வது பார்த்துட்டோம், ஆண்டவர் அந்த சபைகளின் நிலையை புதுப்பிக்க விரும்புகிறார். ஒரு சபை அப்படியே இருப்பில்லை, ஆமென். ரெனிவேஷன் என்ன, அது எப்படியாவது ஒரு புதுப்பித்து இன்னும் அதை மகிமைப்படுத்த தேவன் விரும்புகிறார் என்று பார்த்தோம். 5வது, சபைகளுக்கு வேண்டியதான காரியங்களை தேவன் கட்டளையிடுகிறார். ஏனென்றால் எதை அவர் திருத்தி கொள்ள வேண்டும், எதை பண்ண வேண்டும் என்று ஒரு கட்டளையாக 4 திருச்சபைகளுக்கும் கொடுக்கிறார். 5வது, அந்த அந்த கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறார். 7வது, நீங்கள் அந்த கட்டளை கீழ்ப்படிந்தால் நான் உங்களை ஜெயங்கொள்ளுவர்களாக மாற்றுவேன், நான் உங்கள் அதிலிருந்து வெற்றி பெறுவர்களாக நான் மாற்றுவேன் என்று இதில் நம்ம பார்க்குறோம். இதில் இன்றைக்கி நம்ம முதலாவது திருச்சபை நம்ம என்ன பார்க்க போகிறோம், எபேசு திருச்சபை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எபேசு திருச்சபை அந்த காலத்தில் இருந்த ஒரு பிரபலமான ஒரு நகரமாக கருதப்பட்டது. மிகவும் வணிக ரீதியான, மிகவும் ஒரு பணக்கார ஒரு பெரிய நகரமாக காணப்பட்டது. இதில் நம்ம 1-2 வசனங்களை நாம் வாசிப்போம். இதில் முதலாவது எபேசு சபை குறித்து பார்க்குறோம். எபேசிற்கு எழுதின நிருபம். ஆமென். நம்ம கேள்விப்பட்டுக்கிறோமா? ஏனென்றால் அந்த காலத்தில் எபேசு மக்கள் மிகவும் ஊழியத்தில் வல்லமையாக செயல்பட்டது. ஏனென்றால் நம்ம வேதாந்தத்தில் பார்க்குற ஆக்கில்லா, பிரிசில்லா, அப்பல்லோ, தீமோத்தேயு போன்ற பல ஊழியக்காரர்கள் இந்த எபேசு பட்டணத்தில் ஊழியம் செய்ததாக நம்ம பார்க்குறோம். ஏனென்றால் இந்த எபேசு நகரம் அப்போது இருக்கிற மிக உயர்ந்த வணிக நகரமாகவும் மிகுந்த கலாச்சாரத்தில் உயர்ந்த ஒரு நகரமாகவும் காணப்பட்டது. அந்த திருச்சபைகளுக்கு ஆண்டவர் முதலாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுன்னா, 7 நட்சத்திரங்களை தமது வலது கரத்தில் 7 ஏந்தி கொண்டு 7 பொன் வித்துக்களுக்கு மத்தியில் உலாவுகிறார். நீங்கள் இதை உத்து கவனித்தீங்கன்னா தெரியும், ஆண்டோடைய இன்ட்ரொடக்ஷன் இந்த 7 சபைகளுக்கும் ஒரு விதமான இன்ட்ரொடக்ஷன் கொடுப்பார். ஆமென். இந்த திருச்சபைக்கு ஒரு விதமான இன்ட்ரொடக்ஷன் கொடுப்பார், நான் இப்படிப்பட்டவர் என்று. மற்றொரு திருச்சபைக்கு நான் இப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவர் என்று. ஆமென். அப்போ இந்த சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. ஹல்லேலூயா. அப்போ என்ன சொல்கிறேன்னா, 7 நட்சத்திரங்களை வலதுகரத்தில் ஏந்தி கொண்டவர் என்று சொல்லுது. தேவன் தான் இந்த அகில உலகத்துக்கும் அதிகாரம் படைத்தவர். ஆமென். ஏனென்றால் எபேசு பட்டம் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், எங்களுக்கு மேலே யாரும் இல்லை, நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் இல்லைப்பா. ஆமென். 7 நட்சத்திரங்களை தன் வலக்கரத்தில் ஏந்தி விடுகிறனா இந்த அண்ட சராசரியம் படைத்த தேவன் தான் அவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 2வது பார்த்திங்கன்னா 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில் உருவாக கொண்டுகிறார் என்றால் அவர் இந்த சபை ஏன்னா இங்கே சபை நன்றாக வளர்ந்துருக்கிறது, நன்றாக ஆவிக்கிறவர்கள் முதிர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் இந்த சபை அதாவது நம்ம பழைய ஏற்பாட்டில் குத்து விளக்கு எதுக்கு, சபையின் அதுதான் விளக்காக இருக்குது, சபையின் மையத்தில் தான் குத்து விளக்கு. அப்போ ஆண்டு சொல்கிற மகனே, இந்த சபைக்கு மையமே நான் தான். ஆமென். கிறிஸ்துவின் மையமாக, சபைக்கு மையமாக நான் தான் இருக்கிறேன். அப்படியாப்பட்டவர் சொல்லுகிறதாவது. ஆமென். அல்லேலூயா. அப்படியாப்பட்டவர் சொல்லுகிறதாவது இது சொல்கிறாரு. முதலாவது சொல்கிறாரு, உன்னுடைய கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாத சகிக்கூடாதவர்களையும் 5 விதமான காரியம் அப்போஸ்தலர் தங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லி சோதித்து கொண்டு சொல்லாதே நான் என்ன பண்ண அறிவேன் என்று கற்று சொல்கிறேன். இது 2வது, நம்முடைய நிலையை அறிகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நாம் முதலாவது என்னவா, நம்முடைய கிரியைகளை தேவன் அறிந்திருக்கிறார். நம்ம என்ன கிரியை செய்கிறோம், காலையிலேருந்து நம்ம சேர போகிறோம், நம்ம சபைக்கு ஊழியம் செய்கிறோம், என்ன கிரியை செய்கிறோமோ அதை தேவன் கண்டிப்பாக அறிகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். 2வது, நம்முடைய பிரயாசம், கர்த்தருக்காக இதை செய்யணும்ப்பா, கர்த்தருக்காக மாலை நேரத்தில் இதை செய்யணும், அதுக்காக நான் பிரயாசப்படுகிறேன், அந்த பிரயாசத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். 3வது, உன்னுடைய பொறுமை. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால் அநேக பாடுகள் நெருக்கங்கள் இருக்கலாம், ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை கேட்டு நம்ம இன்னும் போராடி கொண்டு இருக்கலாம், ஆண்டவர் தான் கொடுப்பார். ஆமென். நம்மளோட பொறுமையாக காத்திருக்கிறோமே, அந்த பொறுமையும் தேவனாக அறிந்திருக்கிறார்கள். 4வது, நீ பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாதவர்களுக்கு. ஆமென். இதுவும் ஒரு கிறிஸ்தவருக்கு விசேஷித்தமான கிரியை. ஆமென். பொல்லாதவர்களை நாம் சகிக்கக்கூடாது. ஆமென். ஒரு தவறு செய்தவர்கள் ஐயோ அந்த தவறு செய்கிற என்னெல்லாம் பண்ணல, அதை சகிக்க முடியல என்று அந்த கர்த்தர் மேலே ஒரு பக்தி வைராக்கியம் வர வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம பார்க்குறோம், அந்த ஆதி காலத்தில் அந்த மோசே மலைந்து இறங்கும்போது ஜனங்கள் பாவம் செய்வது அந்த பினகாசுக்கு ஒரு பக்தி வைராக்கியம் இருந்தது. ஐயோ
ஜனங்களை அந்த பாவத்தில் செய்கிறான் என்று நான் அவன் ஆக்ரோஷமாக அந்த பிணகாசை தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதுபோல் நமக்கு என்ன, பொல்லாதவர்கள் நாம் சகிக்கக்கூடாதான அந்த ஒரு வைராக்கியம் நான் இருந்திருப்போம், அதையும் தேவன் அறிந்திருக்கிறார் என்று சொல்கிறார். அடுத்தபடியாக விசேஷித்தமான காரியம் சொல்கிறார், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொன்னதையும் நீனா பொய் என்று கண்டறிந்ததையும். ஆமாம், அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் அப்போஸ்தலர்களே ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பார், மகனே நான் போகிறேன், ஆனால் உங்களுக்குள்ள கொடிய ஓநாய்கள் வரும். ஓநாய் என்ன? ஓநாய் சாதாரணமாக அது ஆட்டுத்தோலை போர்த்து கொண்ட ஓநாய்கள் தூரத்துலேருந்து பக்கத்து வரும். அதுவும் ஆடு தான். அவங்களும் கிறிஸ்தவர்கள் தாங்க, அவங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் உள்ளேருந்து பார்த்தா அது பட்சிக்கிற ஓநாய்கள். ஆமேன். அப்பொழுது இன்றைக்கி அன்றைக்கி அப்போஸ்தலனது நானும் அப்போஸ்தலன் என்று பெயருக்காக அநேக கிறிஸ்தவர்கள் தலைவர்கள் இருந்தார்களாம். ஆனாலும் உள்ளே பார்த்தீங்கன்னா அது அநேக பேர் வஞ்சிக்கிற ஜனங்களாக இருந்தாங்க. அமேன். அதான் சொன்னேன், இந்த வசனம் அன்றைக்கு மட்டும் இல்லைங்க, இன்றைக்கும் பேசி கொண்டு இருக்குது. அமேன். இன்றைக்கும் எத்தனை விதமான கள்ள போதகர்கள் இருக்கிறார்கள். ஆட்டுத்தோலை போர்த்துக்கொண்டு நானும் ஊழியம் செய்கிறேன் என்று, ஆனால் கள்ள உபதேசங்களை போதிக்கிற உபதேசியார்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்களை நாம் என்ன பண்ணோம், கண்டறிய வேண்டும். அமேன். அல்லேலூயா. அவர்களை கனிகளை வைத்து அவருடைய உபதேசத்தை குறித்து நாம் என்ன பண்ணோம், கண்டறிந்து அதுக்கு நாம் செயல்பட வேண்டும் என்று தேவன் நம்மளுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அடுத்தபடி 3வது சொல்கிறாரு, நீ சகித்து கொண்டிருந்தையும் பொறுமையாக இருந்ததையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் நான் என்ன பண்ணேன், அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தில் வரும்போது ஒரு சோர்வுகள் வரும். ஐயோ இவ்வளோ பண்ணிட்டேனே, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுங்க, இது பண்ணுறேன் இல்லை மகளே. இந்த எபேசு சபையில் இருக்கிற மக்கள் என்ன பண்ணாங்களாம், விடாமுயற்சியாக சோர்ந்து போகாமல் கர்த்தருக்காக ஏதாவது ஒரு செய்ய வேண்டும் என்ற காரியத்தை என்ன பண்ணாங்க, அதலாக இருந்தாங்களாமே. இது 3 என்னென்னா எபேசு சபையின் நிலைமையை குறிக்குது. இப்போ 4ஆம் வசனத்தை நாம் படிக்க போகிறோம். 4ஆம் வசனத்தை என்ன சொல்லணும்னா, அந்த சபையின் நிலையை குறித்து சொல்லுகிறது. ஏனென்றால் அந்த சபையோட குறை என்றால் அது திருத்துவதற்கான காரணங்கள் என்னென்னா, மகனே ஆனாலும் அமேன், இவ்வளோ நல்லா பிரயாசப்படுற, எனக்காக உழைக்கிற, எனக்காக ஓடுகிற, ஆனாலும் உனக்கு ஆதியில் இருந்த அன்பை விட்டுவிட்டாய் என்று என் பேர் உனக்கு குறை உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். அமேன். ஏன் இவர் அந்த குறையை கரெக்டாக சொல்கிறார்? ஏன்னா ஒரு தகப்பன். அமேன். தகப்பன் தானே அதை தவறு என்று கரெக்டாக நேருக்கு நாங்கள் சொல்கிறார். நம்மளை எல்லாரும் கண்டிக்கிற நம்மளுக்கு ஏன் நிறைய பேர் நம்ம அக்கறை இல்லைங்க அவங்களுக்கு அன்பு இல்லைங்க. அமேன். அன்புள்ள ஒவ்வொருவரும் தன்னுடைய பிள்ளைகளை கண்டிப்பாக சிச்சிப்பார்கள், தங்கள் பிள்ளைகள் செய்கிற தவறுகளை உணர்த்துவார்கள், இது தவறு என்று. அமேன். அப்போ அன்பான தகப்பன சொல்கிற, மகனே ஆனாலும் நீ எனக்கு ஆதியில் இருந்த அன்பை விட்டுவிட்டாய் என்று உனக்கு என்ன, என் பேர் உனக்கு ஒரு குறை உண்டு. அல்லேலூயா. ஏன் இந்த மக்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில், பவுல் ஊழியம் செஞ்ச புதுசில் பயங்கரமாக தேவனுக்காக வைராக்கமாக இருந்தாங்க, ஆண்டு செஞ்சாங்க. ஆனால் விட்டுவிட்டாய் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக விடுறது. ஆமேன். ஒரு என்ன இந்த பழக்கத்தை விட்டுட்டுங்க என்ன சொல்ல, ஒரே அடியாக விட மாட்டாங்கண்ணா, கொஞ்சமாக. ஆமேன். அப்போ ஆண்டவர் உணர்ந்த, மகனே இந்த பழக்கத்தை நினைவுன்னு ஆதியில் இருந்த காரியத்தை நீ விட்டுவிட்டாயே என்று உன்மேல் குறை என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போம். ஆமேன். நம்மளும் எனக்கு ஆண்டவருக்காக ஓடுறோம், ஆண்டவருக்காக உழைக்கிறோம், ஆண்டவருக்காக பிரயாசப்படுறோம், ஆனாலும் ஆதியில் இருந்த அன்பு. ஆமேன். ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஆமேன். அல்லேலூயா. எவ்வளோ நேரம் நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம்ல, எவ்வளோ நேரம் வேதத்தை வாசிச்சிருப்போம், எவ்வளோ நேரம் ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டு சபையில் இருந்திருப்போம், எத்தனை ப்ரேயர்களுக்கு ஓடி போய் கலந்துருப்போம். ஐயோ ஆண்டவர், ஆமேன், ஆண்டவர் பற்றி பேசும்போது என்ன ஒரு சந்தோஷம் வந்திருக்கும். ஆமேன். ஆனால் இத்தனை வருடங்கள் கழித்து ஏதோ ஒரு நம்மளுடைய அலுவல்களோ இல்லை ஆண்டவரை குறித்து ஏதோ ஒரு வேலைகள் செய்து கொண்டிருக்கிறோம், ஆனால் ஆதியில் இருந்த அன்பை விட்டுவிட்டாயோ என்று கர்த்தர் நம்மளை பார்த்து சொன்னால் எப்படி இருக்கும்? ஆமேன். இந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் நம்ம முகத்தை பார்த்து சொன்னால் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ ஆண்டவரே, மகளே நீ நல்லா பிரயாசப்படுற, நல்லா ஓடுறப்பா, ஆனால் ஆதியிலிருந்த அன்பை விட்டு விட்டாயே என்று ஆண்டவர் நம்மளை பார்த்து சொன்னால் எப்படி இருக்கு? ஆமேன். நேற்று ஒரு அருமையான ஒரு செய்தி கேட்டோம். சொன்னார், அதாவது ஆதி ஆகமத்தில் தேவன் சமுத்திரத்தை பார்த்து என்ன சொன்னாரா, சமுத்திரத்தை பார்த்து சொன்னாரா, மச்சங்களை பிறப்பிக்கக்கூடாதுன்னு. சமுத்திரமும் மச்சத்தை பிரிப்பது, சமுத்திரத்தை தான் கடலை கொடுக்குற மீன்கள் பிரிக்காமே. முதலாவது சமுத்திரத்தை படைக்கிறாரு, பிறகு மச்சங்களை படைக்கிறாரு. ஆமேன். இரண்டாவது பூமியை பார்த்து சொல்கிறானா, நீ என்ன பண்ணு, ஆகாயத்து அதாவது புல் பூண்டுகளையும் மரங்களையும் நீ முளைப்பிக்க கடவுதுன்னு பூமி செடியை முளைப்பித்தது. ஆமேன். மூன்றாவதாக கடைசியாக வருகிற எல்லாத்தையும் படைச்சிட்டு 6 நாள் எல்லாத்தையும் படைச்சி 6வது நாள் கடைசியாக வர்றாரு. இப்போனா நம்ம என்ன பண்ணோம், இது ஒரு மனிதனை உண்டாக்குவோம். ஆமேன். கடல்லிருந்து மீனை உண்டாக்குனார், பூமியிலிருந்து மரங்களை உண்டாக்குனார். மூன்றாவது மனிதனை உண்டாகுதுக்குன்னா சொன்னாரா,
இதோ நாம் நம்முடைய சாயலாக ஒரு மனிதனை உருவாக்குமாக. அல்லேலூயா. மனிதனை உண்டாக்குவதற்கு அவர் தண்ணிலிருந்து ஒரு மனிதனை பிறப்பிக்க அவர் தண்ணிலிருந்து தான் ஒரு ஆதாமை பிரித்தெடுத்தார். அல்லேலூயா. இதுக்கு பிறகு பார்க்கும், ஆமென், சமுத்திரத்திலிருந்து பிறப்பித்ததை கடலிலிருந்து மீனை எடுத்தால் மீன் வாழ முடியுமா? வாழ முடியாது. ஆமென். ஏன்? அது அதிலிருந்து தான் பிறந்தது. அதை பிடுங்கணும். ஆமென். ஒரு நிலத்திலிருந்து ஒரு செடியை நாம் வேரோடு பிடுங்கி விட்டால் அது வாழ முடியாது. ஆமென். அப்படி இருக்க நாம் தேவனிலிருந்து பிறந்த தேவ சாயல நாம் மட்டும் தேவனை விட்டு பிரிந்தால் எப்படி உயிர் வாழ முடியும்? அல்லேலூயா. தேவனை விட்டு நாம் தூரம் போனால் நம்மளால் எப்படி இருக்க முடியும்? அல்லேலூயா. அந்த வெளிப்பாடு தான் தேவன் கொடுக்குறார். ஐயோ, நீ எனக்கு நன்றாக உழைக்கிறாய், நன்றாக பிரயாசப்படுகிறாய், நீ எனக்காக பயங்கரமான காரியங்களை செய்கிறார், ஆனால் ஏதோ நீ என்னிலிருந்து கொஞ்சம் தூரம் போன அன்பை காத்து எனக்கு மன வருத்தமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் யோசித்து பார்ப்போம். ஏனோ நம்ம பல அலுவல்கள் இருந்தாலும் கர்த்தருக்கு செலவிடுகிற நேரத்தை நாம் குறித்து. நேற்று ஒரு போதகர் கூட்டத்துக்கு நாங்கள் சென்றிருந்தோம். அங்கேயும் சொல்கிறாங்க, ஒரு அருமையான போதகர் சாட்சி சொன்னாங்க, ஐயா நானும் இந்த செய்தியை இதே தான் கொடுத்தாங்க. ஏன்னா போதகர்களுக்கு அநேக அலுவல்கள் இருக்கிறது, ஆனால் கர்த்தரிடத்தில் செலவு பண்ணுகிற ஒரு நேரங்கள் ஆதியில் இருந்த அன்பு இருக்கிறதா நாம் யோசித்து பார்க்கும் என்று கடைசியாக ஒரு ஐயா இருந்து சாட்சி. ஆமாங்க ஐயா, நானும் இப்போ பல நாட்கள் அலுவல் கொண்டு இருக்கிறேன். நான் விசுவாசிகள் பின்னாகவே ஓடி என்னோட காலங்கள் முடிந்து விட்டது, ஆனால் ஆதியில் அன்பை இருந்துட்டு இன்னைக்கு நான் என்னை புதுப்பித்துக் கொள்கிறேன் என்று. ஆமென். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நாம் நம்மை உய்த்து ஆராய வேண்டும். அல்லேலூயா. நாம் எப்படி ஆதியில் இருந்தோம், இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஏனென்றால் அடுத்த வருஷம் சொல்கிறவர் இதிலிருந்து ஆண்டவர் இதை குறைய சொல்லிட்டு அப்படியே விட்டுக்கிற ஆண்டவர் இல்லை, அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்ற காரியங்களை சொல்லுகிறார். எப்படி வரும்னா, ஆக நீ இன்ன நிலைமைந்து விழுந்தான் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாங்க. மகனே, நீ விழுந்துட்ட இல்லை மகனே, திரும்ப எழுந்துரு. ஆமென். எந்த பாயிண்டில் விழுந்த யோசிச்சுப்பாரு. எதை நீ முக்கியமாக எடுத்து யோசிச்சுப்பாரு. அந்த காரியத்தை திரும்ப சீர் செய்து என்ன திரும்ப என்ன பண்ண, நீ அதிலிருந்து விழுந்தா என்பது அதாவது ஆதியில் செய்த கிரைகளை மீண்டும் செய்வாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், மீண்டும் செய்யுங்கள். ஆமென். அல்லேலூயா. மீண்டும் செய்யுங்கள். ஆமென். அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் ஆமாம்பர் நான் ஆரம்பத்தில் இப்படி இருந்தேன், எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணேன், சரிம்மா ஜெபம் பண்ணேன், விழுந்துட்டேன் பரவாயில்ல, மகனை எழுந்துரு, மீண்டும் எழுந்துரு, மீண்டும் உன் காரியங்களை நடப்பி மீண்டும் உன் ஆதியில் அந்த அன்புக்கு நீ வந்துவிடு என்று தான் கர்த்தர் அழைக்கிறார். ஆமென். மீண்டும் அந்த அன்பில் இருந்தால் எப்படி இருக்க பாருங்க. ஆமென். ஆண்டவரோடு அன்போடு இளைத்திருத்தல் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் இருக்கிறது. ஆமென். கடைசியாக ஒரு எச்சரிப்பும் கொடுக்கிறார். 5ஆம் வசனத்தோட 2ஆம் பகுதியில், மகனே நீ திருந்திரு, அப்படி ஒரு வேளை நீ திருந்தாவிட்டால் உனக்கு அது ஒரு ஆபத்தை வருவிக்கும். அல்லேலூயா. எது இப்படி நீ செய்யாவிட்டால் அது பிறகு உனக்கு ஒரு ஆபத்து. அது என்ன ஆபத்தை சொல்கிறார் பாருங்க. நீ மனம் திரும்ப பட்சத்தில் விளக்கு தண்டை அதிலிருந்து நீக்கி விடு. ஆமென். இப்போ ஒரு மெழுகுவத்தி எடுத்துக்கொள்கிறோம். மெழுகுவத்தி அந்த பாடி இல்லாமல் வெறும் திரி மட்டும் எவ்வளோ நேரம் எரியும்? ஆமென். பாடி இருந்தால் தான் அந்த திரி எரியும். ஆமென். விளக்கு இருக்குது, விளக்குலேருந்து வேறு திரி எடுத்துட்டு விளக்கு மட்டும் பண்ண. ஆமென். அல்லேலூயா. அதுபோல் நம்ம கர்த்தர் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமென். அதனால் தான் ஆண்டவர் யோவான் 15 சொல்லுகிறார், நானே திராட்சை, நீங்கள் என்னை நினைத்திருங்கள், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். அப்போ ஆண்டவர் என்ன நினைக்க, மகனே நான் உன்னோடு இருப்பதை நான் விரும்புகிறேன். ஆமென். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு அந்த எபேசு சபையை போல் நம்மளாம் என்ன பண்ணோம், ஆண்டவரே நான் என்ன பண்ணுகிறேன், இன்று மீண்டும் நான் உன் பழைய நிலைமைக்கு வருகிறேன். ஆமென். எத்தனை பேர் முடிவு செய்றீங்க? ஆமென். ஆண்டவரே நானும் அந்த ஆதி நிலைமைக்கு வருகிறேன்ப்பா, ஆதியில் ரட்சிக்கப்பட்ட அந்த உற்சாகத்தை நான் மீண்டும் வரப்பா. ஆதியில் ரட்சிக்கப்பட்ட ஜெபமணி நேரம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஆமென். ஆதியில் வாசித்த நம்ம வேத வாசிப்புகளை யோசிச்சு பார்ப்போம். அந்த அன்புக்கு நாம் வந்தோமானால் நாம் பாதுகாக்கப்படுவோம். அப்படி இல்லை என்றால் நமக்கு ஒரு ஆபத்தை குறிக்கிறதா இருக்குது. கடைசியாக 6ஆம் வசனத்தை சொல்கிறார். 6ஆம் வசனம் படிக்கலாம். யார் இந்த நிக்கோலா என்றால், இவர் ஆரம்ப காலத்தில் ஒரு ஊழியக்காராக அந்த 7 பிரதானிகள் நியமிக்கப்பட்ட அந்த அப்போஸ்தல காலத்தில் நியமிக்கப்பட்ட ஒரு தலைவரை, ஆனால் பிற்காலத்தில் இவர் வஞ்சிக்கப்பட்டு பின்மாற்றத்தில் போன ஒரு நபராக காணப்படுறார். இந்த அதாவது இவர்கள் ஒரு குழுவாக ஒரு மதமாகவே நிற்க. ஏனென்றால் இவர்கள் என்ன, இப்போ இன்றைக்கு இருக்கிற அந்த அதிக கிருபையின் போதுங்க போல் நீங்கள் பாவம் செய்யலாம்,
நீங்கள் தப்பு செய்யலாம், நீங்கள் நரகத்துக்கு போக மாட்டீங்க என்று கிறிஸ்தவர்களை போலவே இருந்து கொண்டு, ஆனால் உலக சிற்றின்பங்களும் உலக ஆசைகளையும் அவர்கள் ஒரு வித்திட்ட ஒரு பெரிய ஒரு மதமாக நீங்கள் விபச்சாரம் செய்யலாம், வேசித்தனம் செய்யலாம், எதை வென்றால் செய்யலாம் என்று மக்களை தன் பக்கம் கொண்டு இழுக்கிற ஒரு கொடூரமான ஒரு காரியமாக இருந்தது. ஆமென். ஏன்னா அப்போ நீ அவர்களை வெறுக்கிறல, நீ அதையும் நான் என்ன பண்ணுறேன், நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கடைசியாக இப்படி நீ வெறுத்தால், இப்படி நீ ஜெயம் கொண்டால், இப்படி நீ ஓவர் கம் பண்ணி நீ அது வெற்றி பெற்றால் என்ன காரியம் ஆண்டவர் சொல்கிறார். 7ஆம் வசனத்தை படிக்கலாம். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. யாராருக்கெல்லாம் காது இருக்கு? அல்லேலூயா. காதுள்ள நாம் அனைவரும் கேட்க வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் இது எபிரேய பாஷையில் ஒரு அட்டென்ஷன். நம்ம சொல்கிறல, கவனிங்க, திடீரென்று என்ன பண்ணுவோம், அட்டென்ஷன் சொல்லுவோம். அதுபோல் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. திரும்ப ஒரு அட்டென்ஷனாக சொல்லுகிறார். ஆவியான சபை கொள்ளுவதை காதுள்ளவன் கேட்க சொல்லுகிறார். ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன். ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், மகளே, பாடுகள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும், நெருக்கங்கள் இருக்கும், ஆனாலும் நீ ஜெயங்கொள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஜெயங்கொள்ளுங்க. ஆமென். அல்லேலூயா. பாடுகள் இருக்கும், துன்பங்களும், ஜெயங்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிற, மகனே, இத்தனை காரியங்கள் இருந்தாலும் நீ ஒரு ஜெயங்கொள்ளுவனாக மாறினால் உனக்கு நான் ஜீவ கிரீட, நான் உனக்கு நான் பரதேசில் இருக்கிற அந்த என்ன பண்ண அந்த கனியை நான் உனக்கு நான் புசிக்க கொடுப்பேன் என்று. ஏனென்றால் இது ஆதியில் இழந்த ஒரு ஆசீர்வாதம். ஆதாமுக்கு என்ன பண்ணிட்டான், அந்த கனியை அந்த புசிக்காமல் அவன் இழந்து விட்டான். அந்த பழைய ஆதாமுக்கு இருந்த ஒரு ஆசீர்வாதம் இழந்த தேவன் திரும்ப நமக்கு தருகிறார் இருக்கிறார். ஆமேன். அப்போ இன்றைக்கும் நம்ம ஆதியில் இருந்த எத்தனை ஆசீர்வாதங்களை இழந்திருக்குமோ, ஆமேன், அத்தனை ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு தர அவர் வல்லவராக இருக்க. ஆமாம், ஒன்றே ஒன்று தான், மகனே, நீ வந்துக்கிட்டே இருந்த, ஏதோ காரியத்தில் ஏதோ ஒரு காரியம் இடைப்பட்டது, அது பிசாசு உனக்கு தெரியாமல் உனக்குள்ளே நுழைச்சிட்டான். ஆமேன். அதை நீ மட்டும் கொஞ்சம் கண்டுபிடிச்சி அதை மட்டும் நீ நீக்கி போட்டுடு. நீக்கி போட்ட பிறகு உன்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணும், அது சந்தோஷமாக மாறிடும், அது ஆசீர்வாதமாக மாறிடும், அது உயர்வாக மாறிடும். நீ அந்த ஓவர் கம், ஜெயம் கொள்கிறது ஒரு சில வருஷன்ஸில் ஓவர் கம் என்று சொல்லி, ஒரு சில இடத்துல விக்டோரியஸ், ஆமேன், என்ன ஜெயம் கொண்டு மேலே எழும்பி வா என்றும் ஆண்டவர் தான் சொல்லுகிறார். அப்போ நம்மளும் நான் ஒருவேளை, ஆமேன், ஒரு வேத அறிஞர் சொல்கிறாரு, இந்த 7 சபைகளுக்கு ஆண்டவர் சொன்ன காரியங்கள் உலகத்தில் எந்த ஒரு திருச்சபையும் சரி, எந்த ஒரு தனிநபரும் சரி, இந்த 7 சபைகளுக்கு குறிப்பிட்ட ஒரு குணாதிசயத்தில் அவங்க இருப்பாங்களாம். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை இந்த 7 திருச்சபை விசுவாசத்தில் எபேசு சபையின் மக்களுக்கு போன்ற நம்ம வாழ்க்கையில் நடந்திருந்தால் நாம் என்னை ஒச்சுக்கலாம். அப்பா, நானும் இந்த எபேசு சபையை போல தான் இருக்கிறேன், என்னையும் என்ன தகப்பனே, அதனால நான் என்னை நீ வெற்றி கொள்ளுவனாக மாற்றுங்கன்னு சொல்லிட்டு நம்ம விழுந்த இடத்த மட்டும் நம்ம கொண்டோக்கி பார்த்தோன்னா தெய்வம் நம்மளை ஜெயம் கொள்ளுகிறாமாச்சு. அதனால் இல்லையா, நம்ம வேதாகமத்தில் பார்க்குறோம், அதாவது தகப்பனின் அன்பு என்ற அந்த இளையகுமாரனுக்கு அதில் பார்க்குறோம். அவன் என்ன பண்ணான், தன் தகப்பனை விட்டு தூரம் போனான். ஆனால் தூரம் போய் ஒரு நாள் அறிந்து கொள்கிறான், ஐயோ, ஆதியிலேருந்து அன்பை யோசித்து பார்க்குறான், எங்களுடைய தகப்பனிடத்தில் வேலைக்காரர்கள் கூட எத்தனை உணவாக சாப்பிடுவாங்க, நான் எச்சமானோட மகனாந்து இவ்வளோ கடினப்படுகிறேன், வீழ்ந்தான் என்பதை நினைத்தான். ஆமேன். நினைத்தது மட்டும் இல்லை, எழுந்தான். அல்லேலூயா. தன் பழைய வாழ்க்கையை விட்டு வந்தான், என் தகப்பனிடத்து போவேன் என்று முடிவு செய்தான். தகப்பனிடத்து மனம் திரும்பி தகப்பனிடத்து வந்தான். தகப்பன் அணைத்து கொண்டான். அவன் இழந்த ஆசீர்வாதத்துடைய அனைத்து ஆசீர்வாதங்களும் தந்தான். அல்லேலூயா. ஒருவேளை நம்மளை பிசாசு நம்மளை என்ன பண்ணான், நீ விழுந்துட்ட அவ்வளோதான், இல்லைப்பா மகனை, நீ விழுந்துட்ட, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். அல்லேலூயா. விழுந்தான் பரவாயில்லப்பா, நான் எழுந்திருப்பேன், மீண்டும் என் தகப்பனிடத்தில் அன்புக்கு போவேன், மீண்டும் என் தகப்பனை நான் நேசிப்பேன், மீண்டும் நான் ஆதியில் இருந்த கிரியைகளை செய்வேன், ஆதில் இருந்த இழந்த ஆசீர்வாதங்களை நான் 2 மடங்காக பெற்றுக்கொள்ளேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு விசேஷத்தை, ஒரு அபிஷேகத்தை தான் தேவன் இன்னைக்கு எபேசு சபையை தருகிறார். இன்றைக்கும் நாம் அதை பெற்றுக்கொள்ள நாம் பார்த்துட்டதாக இருக்கிறோம். இரண்டாவது நம்ம சபையை குறித்து பார்க்குறோம், அதுதான் சிமிர்னா சபை என்று நம்ம பார்க்குறோம். சிமிர்னா சபையுடைய 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இந்த சிமிர்னா சபையும் எபேசு சபையை போல ஒரு உயர்ந்த சபை, ஒரு உயர்ந்த பட்டணமாக, ஒரு நாகரிகத்தில் ஒரு வளர்ந்த பட்டணமாக இருந்தது. இதுக்கு பார்த்தா ஒரு பள்ளத்தாக்கு இருந்ததாக, பள்ளத்தாக்கு என்றால் மலைகளுக்கு, அதிலிருந்து விசேஷத்த காரியங்களை அவர்கள் விற்று ஒரு வணிகமயமான ஒரு பட்டணமாகவும் இருந்ததாக இது காணப்படுகிறது. இங்கே பார்த்திங்கன்னா இதில் இந்த சபைக்கு
ஆண்டவர் தன்னை வேறு விதமாக வேறு விதமான வார்த்தைகள் சொல்லி வெளிப்படுத்துகிறார். முதலாவது என்ன சொன்னார்? 7 பொன் குத்துவிளக்குன்னு சொன்னார். ஆனால் இந்த சபைக்கு சொல்லுகிறார் பாருங்கள், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தோர்லேருந்து பிழைத்துமானவர்கள் சொல்லுகிறதாவது. ஏன் இந்த காரியத்தை சொல்லுகிறார் என்றால், அந்த சிபுந்தா சபையை சார்ந்த மக்கள் ஆவிகளை வணந்து கொண்டிருந்தார்களாம். மருத்துவரை வணங்கி கொண்டு அவர்கள் தான் பெரியவர்கள், அதில் மருத்துவர்கள் திரும்ப வரவே முடியாதுன்னு மருத்துவர்களை வணங்குகிற ஒரு காரியமாக இருந்தது. ஆமேன். ஆனால் ஆண்டவர் தன்னை எப்படி சொல்கிறாரே, நீங்கள் என்ன மரித்தோரை வணங்கி கொண்டிருக்கிற, ஆனால் நான் மரித்தோர் மட்டுமல்ல, மரித்தோரிலிருந்து முதல் எழுந்தவரும் நான் தான். அல்லேலூயா. உலகத்தில் எந்த தெய்வங்களும் செய்யாத காரியத்திலே நான் செய்திருக்கிற மரித்தேன், ஆனால் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆமேன் தன்னை அப்படியாக அறிமுகப்படுத்துகிறார். சிவனா சபையே, நான் மரித்தோர் மட்டும் இல்லை, மரித்தேன், ஆனால் இன்றைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இது எபேசு சபையை போல் அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்ததில்லை, ஆனால் கிறிஸ்தவர்களை இது ஒரு கொடுமைப்படுத்தின ஒரு நகரமாக காணப்படுது. ஏனென்றால் இங்கு ரோமர்கள் அதிக ஆதிக்கம் கொண்டதால் கிறிஸ்தவர்களை நொறுக்குவதிலும் கிறிஸ்தவர்களை பாடுக்கு உட்பாக படுத்துவதிலும் அவர்கள் என்ன பண்ணாங்க, மிகவும் ஒரு கன்சர்னிங்காக இருந்தார்கள் என்று காணப்படுகிறோம். அப்போது ஆண்டவர் சொல்கிறார், மகனே, நீ இந்த கஷ்டத்தை என் நிமித்தம் நீ கஷ்டத்தை அனுபவிக்கிறீல, இந்த கஷ்டத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், ஒருவேளை பிரதர் எனக்கு கூட கர்த்தரை ஏற்றுக்கினதால் தான் இத்தனை பிரச்சனை, கர்த்தரை ஏற்றுனா இத்தனை தூஷணமான வார்த்தைகள் எனக்கு வருகிறது, இதை யாரும் எனக்கு புரிஞ்சுக்கிறேன். இல்லை மகளே, தேவன் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறார். நீ கிறிஸ்துவுக்காக படுகிற வார்த்தைகளை கேட்கிறையே, அது தேவன் அறிந்திருக்கிறார். நீ கிறிஸ்துவுக்காக அவமானத்தை சகித்து கொண்டிருக்கிறே, அது தேவன் அறிந்திருக்கிறார். நீ கிறிஸ்துவுக்காக ஒரு பாடுகளை அறிந்திருக்கிறே, அதையும் உன் தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படியேப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அடுத்த வசனத்தை நம்ம பார்க்க 10ஆம் வசனத்தில், ஏனென்றால் இந்த பட்டணத்தில் ஊழியர்களே ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு தங்களை விட்டு போயிடலாம், இந்த பட்டணத்தில் ஊழியமே செய்ய முடியல இந்த பட்டணத்தில். ஏனென்றால் ரோமர்கள் அநேகரை கொடூரமான முறையில் கொலை செய்தார்களாம் கிறிஸ்தவர்களை ஊழியம் செஞ்சாலே. அப்போ இங்கே இருக்கிற என்னது, இதுக்கப்புறம் இங்கே ஊழியமே செய்ய முடியாது என்று ஒரு சில பேர் நினச்சாங்களாம் சிமனா சபையில். ஆண்டவர் சொல்கிறார், மகனே, உனக்கு இருக்கிற பாடுகள் இருக்குது, தீங்குகள் இருக்குது, ஆனால் நீ பயப்படாதே. ஆமே. நல்லதையா. பிசாசன் உங்களை என்ன பண்ணா, நீ காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆனாலும் மரண பந்தை 10 நாள் என்பது ஒரு சில வேத அறிஞர்கள் அதை 10 வருடமாக சொல்லுகிறார்கள். ஏனென்றால் நாட்கள் என்று வேதாமத்தில் அநேக நாட்கள் அந்த வருடங்களை குறிக்கிறதாகவும் இருக்கிறது. அப்போ 10 வருடங்கள்லாம் மகனே, இந்த பாடுகள்லாம் கொஞ்சம் 10 வருடங்கள் தான் இருக்கும், ஆனால் நீ என்ன பண்ண, ஏனென்றால் காவலில் போடுவான், ஆனால் மரணத்துக்கு போக மாட்டேன்னா. அப்போது இருக்கிற ரோம அரசாங்கம் என்னென்னா, அநேக பேரை யாரை மரண தண்டனைக்குட்படுத்துகிறார்களோ அவர்களை மட்டும்தான் காவலில் போடுவாங்களாம். காவலில் வைத்து பிறகு மரண தண்டனை. ஆன்னு சொல்கிறார், மகனே, நீ காவலுக்கு போவ, இருந்தாலும் மரண தண்டை உனக்கு எடுக்காது. ஆமே. நல்லலையா. நீ காவலில் போவ, ஆனால் உன்னை மரணம் ஜெயம் கொள்ளாது, ஏனென்றால் மரணத்தை ஜெயிக்கிறவர் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லலையா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஆமாங்க புத்தர், இயேசுவை ஏற்றுக்கொண்டதால் எனக்கு பிரச்சனை தலைக்கு மேலே போயிடுச்சு, இதுக்கப்புறம் இல்லை மகளே. ஆமே. நீ சோதனை வந்தாலும் சோதனை தப்பித்து கொள்ளதான வழியும் நம்மளுக்கு உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். சோதனை உங்களை விழுங்குவதில்லை, பிரச்சனை உங்களை விழுங்குவதில்லை, போராட்டம் நம்மை விழுங்குவதில்லை. ஏனென்றால் மரணத்தை ஜெயமாக இயேசு போராட்டங்களை உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் நான் ஜெயம் கொண்டேன் என்ற தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே ஜெயத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். அடுத்தபடியாக அந்த ஆவியானவர் சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கலாம். 11ஆம் வசனம். ஏனென்றால் 2ஆம் மரணம் என்றால் இந்த அநேக பேர் 2ஆம் மரணம் என்பது நரகத்தை குறிக்கிறதா இருக்குது. நரகத்தை. ஏனென்றால் நீ மகனே, கிறிஸ்துவுக்காக மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆமே. நீ திருப்பணி கிறிஸ்துவுக்காக மறிக்கிறேன்னா நீ ஒரே மரணம் தான்ப்பா உனக்கு, இதுக்கப்புறம் உனக்கு மரணமே இல்லை. ஆமே. நான் 2ஆம் மரணம் உனக்கு என்ன சந்திப்பதில்லை, நீ என்னோடு நீ பரதேசில் என்றென்றுக்கும் ஆனந்தமாக இருப்பா. அல்லையா. அப்போ நாம் கிறிஸ்துவுக்காக நாம் பாடுகளை துன்பங்களை பட்டாலும் கர்த்தர் நமக்காக ஒரு ஜெயத்தை தருகிறார் இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லமா. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்பொழுது நாம் 3வது சபையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 1வது வசனத்தை 2ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். இதில் ஆண்டவர் தன்னை எப்படியாக சொல்லுகிறார்? இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவதாக சொல்லுகிறதாவது. அல்லேலூயா. ஏன் இந்த ஏன் அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார் பார்த்தீங்கன்னா,
ஆண்டவர் அவர் நீதி நியாயத்தை நிறைவேற்றுகிற தேவன். அல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை தான் அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. ஆண்டவர் தான் சொல்கிறாரு, நான் நீதி நியாயத்தை செய்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் அநேக அநியாயங்கள் இந்த 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 பெர்கமு சபையில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அநேக காரியங்கள் இழக்கப்பட்டதாக அந்த கால வரலாறு சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் இல்லை மகனை, என்ன தான் அநேகங்கள் ஏற்படாது, என்னுடைய வார்த்தை என்ன பண்ணாது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை நான் வைத்திருக்கிறேன், அது நான் உண்மையாக நியாயத்தை தீர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் நம்ம 13ஆம் வசனத்தில் பார்க்குறோம், உன் கிரியைகளையும் சாத்தானுக்கு சிங்காசனம் என்ற நாமத்தை பற்றி கொண்டதையும் சாத்தான் குடிக்கிறதையும் நீ எனக்கு உண்மையில் அந்திப்பான்பன் கொல்லப்பட்ட நாட்கள் என்னை பற்றும் விசுவாசத்தை மறுதியாமல் இருந்ததையும் நான் என்ன பண்ணேன் அறிஞ்சிருக்கிறேன் என்று சொல்கிறார். யார் இந்த அந்திப்பா? ஆதி அப்போஸ்தலர்களால் கிறிஸ்துவுக்காக ஆமேன் நல்ல பக்தி வைராக்கமான ஒரு ஊழியக்காரர். ஆமேன். ஏன் இவர் கிறிஸ்துவுக்காக இருக்கிறார் என்று அவரை பட்டயத்தால் என்ன பண்ணாங்களாம், அவரை கொன்றாங்களாம். ஆமேன். அந்த பட்டயத்தால் கொன்றதால் அநேக பேருக்கு அங்கே வாழ்வதே என்னது, அங்கே ஊழியம் செய்ய முடியாதுன்னு கிளம்பி போகலான்னு நினச்சாங்க. ஆனாலும் அந்த ஒரு சில மக்கள் என்ன பண்ணாங்க, அப்படியே விசுவாசத்தை மறுதலியாமல் அங்கே இருந்து ஊழியம் செய்ததாக கூறப்பட்டது. அப்போ எப்படி அந்த பட்டயம் அந்திப்பாவை கொண்டதில் அவங்க என்ன நினச்சாங்க, நம்மளுடைய பட்டயம் தான் வென்றுடுச்சு, என்னது அந்திப்பாவை கொண்டுட்டோம், நாங்கள் தான் வெற்றி வாழை வைத்து கொண்டு இருக்கிறோம், நாங்கள் தான் வெற்றி பெற்றுக்கொள்ளு நினைத்தாங்க. இல்லை மகனே, இதை விட ஒரு பெரிய பட்டத்தை என் தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். அவர் கடைசி நாட்களில் நீதிமானியும் துன்மார்க்கும் அவர் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்படியாப்பட்ட காரியத்தை தான் தேவன் கூறுகிறார். 14 அந்த சபையினுடைய ஒரு சில குறைபாடுகளை தேவன் சொல்கிறார். நான் வாசிக்க கேட்போம். ஆனாலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டுன்னா, சிலர் என்ன பண்ணுறாங்களாம், விக்கிரகத்துக்கு படைத்தவர்களை புசிக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு சில பேர் வேசித்தனத்தை, திருமணத்துக்கான தகாத உறவில் பாவத்தில் ஈடுபடுகிறார்கள். 3வது ஒரு காரியத்தை என்ன செய்கிறாங்களாம், அவள் பீலேயாமின் போதகத்தை பீலேயாமின் போதகம் என்ன, பீலேயாம் என்ன செய்தான், தேவனை வஞ்சிக்கும்படி அவன் கையில் ஊழல் லஞ்சத்தை வாங்கி கொண்டு தேவ சேனல் விரோதமாக ஒரு சூழ்ச்சியை செய்தான். அல்லேலூயா. அப்படியாப்பட்ட பணத்துக்காக செய்கிற அநேக காரியங்கள் உன்னிடத்தில் இருக்கிறார்கள். இந்த பெர்கமு சபையே பணத்துக்காக ஊழியம் செய்கிற அநேக பேரிடத்தில் இருக்காங்க. அதை என்ன பண்ண, அதில் நீ செய்யாதே, அந்த காரியத்தை நீ அதிலிருந்து விலகி வா என்று சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இந்த பீலேயாம் என்ன செய்தான், மக்களை பாவத்துக்குள்ளாக வழி நடத்தினான், விபச்சாரம் செய்வதற்கும் வேசித்தனம் செய்வதற்கும். ஏனென்றால் இப்படியாப்பட்ட ஒரு போதகத்தை போதிக்கிற இடத்தில் இருக்கிறாங்க, நீ அவர்களை விட்டு நீ என்ன பண்ண, விலகு என்று கர்த்தர் சொல்கிறார். கடைசியாக 15 சொல்கிறாரு பாருங்க. இந்த நிக்கோலை நம்ம முன்னாடியே பார்த்தோம், என்ன உலக சிற்றின்பங்களை நீங்கள் செய்யலாம் என்று போதித்த ஒரு நபர். ஆமென். ஏன்னா மக்களுக்கு என்ன பண்ணுதுன்னு, நீ உண்மையாரு பரிசுத்தமாரு சொன்னாமா பிடிக்கும். ஆமென். இங்கே வந்தால் நீ ஜாலியாக பாவம் செய்யலாப்பா, இங்கே வந்தால் நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம் சொன்ன உலகத்தில் பாதி மக்கள் அந்த உபதேசத்தை கொண்டு என்ன கேட்டு பின்பற்றி போகிறார்கள். அப்படியாப்பட்ட காலகத்திலையும் நீ என்ன பண்ண, எப்படி இரு என்று சொல்கிறார் 16ஆம் வசனம். அப்போ ஆண்டவர் இதில் பட்டயத்தை தான் சொல்கிறார், மகனே நீ மனம் திரும்பு, இல்லை நான் உண்டத்தில் வாயின் பட்டயத்தால் என்ன பண்ண அவங்களோட யுத்தம் பண்ணு. வாயின் பட்டயம் என்ன, அது வேத வசனத்தை குறிக்கிறது. அப்போ வேத வசனத்தை வைத்து ஆண்டவர் நம்மோடு வழக்காடுவாராம். மகனே இந்த வசனம் இப்படி சொல்லிச்சே, ஏன் நீ இந்த தவறை செய்தார், ஏன் இந்த காரியத்தை செய்தார், ஏனென்றால் நம்முடைய வேத வசனம்தான் நம்மை நியாயத்து இருக்கிற ஒரு காரியமாக இருக்குது. ஆமென். அப்போ இந்த வசனத்தை வைத்து தேவன் நமக்கு அவர் நம்மோடு நியாயம் தீர்க்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ நாம் என்ன பண்ண, இந்த வார்த்தையை கேட்டு அதற்கு பயந்து அதற்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் ஆண்டவர் என்ன சொல்கிறார், இந்த வசனத்தை கேட்கிறவர்களும் அதன்படி நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று எழுது. அதனால தான் ஆரம்பத்தில் சொல்லிட்டாங்க. ஆமென். இந்த வசனத்தை நம்ம கேட்குற மட்டும் இல்லை, நம்ம எப்படி பண்ணணுமா, நம்ம அதன்படி நடக்கிறவர்களாகவும் வசனத்துக்கு நாம் முழுமையாக கீழ்ப்படிந்தவர்களாக நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் ஆதியில் என்ன சொன்னார், நீ ஆணும் பெண்ணும் பெண் செய்ப்பா, நீ விபச்சாரம் செய்தால்தான் பாவம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டு சொல்கிறார், மகனே நீ ஒருவர் இச்சையோடு பார்த்தாலே உணர்ந்த நீ விபச்சாரம் செய்தாயிற்று. அப்போ அந்த வார்த்தைகளுக்கு நாம் என்ன பண்ணுவோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் பயப்படுவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக 17 சொல்லுகிற ஆவியானவர் அவர்களுக்கு சொல்லுகிற அட்வைஸ் நம்ம குறித்து பார்க்க போகிறோம். இதுக்கு ஆண்டவர் சொல்கிறார், மகனே நீ ஒருவேளை எனக்காக நீ பக்தி வைராக்கியமாக இருந்தால்
இனி எனக்காக நீ உண்மையாக இருந்தால் உனக்கு நான் எதை கொடுப்பேன் என்று சொல்கிறாரு. உனக்கு நான் என்ன மன்னாவை நான் கொடுப்பேன். அல்லேலூயா. வெண்மையான கல் என்பது ஒரு பேட்ச், ஒரு நாமத்தை குறிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அதை ஒருவனும் அறியக்கூடாத புது பெயர்களாக கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், மகனே நீ எனக்காக நீ இந்த காரியத்தை நீ செய்தால் உனக்கு மறைமுக மன்னா என்பதை எதை குறிக்கிறது? அதான் வேத வசனம். ஆமேன். நீ வசனத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சான் இதில் உள்ள மன்னா என்பது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. ஆமேன். மகளே நீ என் வசனத்துக்கு மட்டும் உண்மையாக நீ பயந்து என் வசனத்துக்கு மட்டும் நீ உண்மையாக நடுங்குவாயானால் இதில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களும் உன்னை சேரும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமேன். நம்ம நிறைய கேலண்டரில் நிறைய வசன அட்டைகள் என்ன பண்ணுறோம்? நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய், நான் உன்னை கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பார், நீ வானத்தின் பலகளை திறந்து கர்த்தர் ஆசீர்வாதங்களை பார்ப்போம். ஆனால் நம்ம அந்த உபாகமம் 28:1 பார்க்கும், இந்த நியாய பிரமாணத்தின்படி செய்ய நீ கவனமாக இருந்தால் அப்போ தான் உனக்கு அந்த ஆசீர்வாதங்கள் சரி. ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த திருச்சபைக்கு ஆண்டு சொல்ல, மகன் நீ வசனத்தை மட்டும் நீ உறுதியாய் நீ பிடித்து கொண்டால் போதும், நீ வசனத்துக்கு நீ கீழ்ப்படிந்தால் போதும், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு ஒரு புதிய பெயரையும் தருவேன். அல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு நாமத்தையும் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னும் 3வது திருச்சபை நம்ம தியத்திரா சபை குறித்து பார்க்க போகிறோம். 1ஆம் வசனத்தை 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதில் என்ன நம்ம சொல்கிறார்? முதலாவது தியத்திரா சபை. தியத்திரா சபைனா நம்மளுக்கு ஒரு ஞாபகம். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் தியத்திரான அந்த ரத்தாம்பரம் விற்ற ஒரு ஸ்திரீயை குறித்து நம்ம பார்க்குறோம். அவர்கள் என்ன பண்ணலாம்? தேவனுக்கு ஊழியம் செய்த ஒரு ஸ்திரீயாக இருக்கிறாள். அப்போ அந்த ஸ்திரீயை குறித்த ஒரு காரியம் அவங்களுடைய திருச்சபையை சேர்ந்த ஒரு பட்டணமாக இது இருக்குது. அல்லேலூயா. அப்போ இதில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் மகனே தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார்? அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான பாதங்களை உடையவரமாக தேவன் சொல்லுகிறதாவது. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இதை காரியத்தை பார்த்தோன்னா, கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. வானம் அவர் சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படியாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் ஏன் சொல்கிறேன்னா, இதில் மறைமுகமான அநேக காரியங்கள், அநேக சூனியங்கள், அநேக பில்லு சூனியங்கள், இதில் மறைமுக பில்லு சூனியங்கள் வச்சு நம்மளுக்கு தெரியுமா? கண்ணுக்கு தெரியுமா? யார் வச்சானே தெரிலப்பா. குடும்ப விடாச்சு ஆமே என்ன பண்ணாங்க? இது அநேக மறைமுகமான பாவங்கள் இது போன்ற செய்யப்பட்டதான் இருந்தது. ஆமேன். ஆனாலும் சொல்கிறார் ஆண்டு சொல்ல, மகனே உலகம் உனக்கு வச்சது உனக்கு என்ன தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நான் வானத்திலிருந்து உன்னை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் வானத்திலிருந்து என்ன பண்ண உன்னை நான் என் பூமி என்னுடைய பாதப்பட நீ பூமியில் செய்ய அந்தரங்கத்தில் செய்கிற அனைத்து காரியங்களை கூட நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ நமக்கு விரோதமாக எத்தனை கண்ணிகள் வைத்தாலும், ஆமென், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணார்? நமக்கு விரோதமான எந்த காரியம் வச்சா நம்ம பார்க்க வேணாங்க, நம்மளுக்கு மேலே ஒருத்தர் CCTV கேமரா கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமென். அவர் நமக்கு எதிராய் வருகிறவன் ஒரு வழியாக எதிர்வன் 7 வழியாக புறப்பட்டு தேவன் ஓட கிருசை. ஆமென். நம்முடைய சத்துருக்களை தேவன் காலடியில் போட்டு மிதிக்க தேவன் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆனாலும் இந்த சபை குறித்த ஒரு குறைபாடு என்ன நம்ம பார்க்கும்போது 20ஆம் வசனத்தில் இது என்று நம்ம பார்க்குறோம். ஆனாலும் உனக்கு ஒரு பேரில் குறையுண்டு. இயேசுபேல் ஸ்திரீயானவள் ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணுகிறதுக்கு என்ன பண்ணா? தன்னை அழைத்து விட்டான். ஆமென். இது ஒரு கொடூரமான ஒரு பாவமாக இருக்குது. ஆமென். இன்றைக்கு ஏனென்றால் மகனை இவங்க நல்லா ஃபேத்ஃபுல்லாக இருக்காங்க, விசுவாசமாக இருக்காங்க, ஆனால் தன்னுடைய ஊழியக்காரர்களை பாவத்தில் விபச்சாரத்தில் செய்கிற ஒரு காரியமாக இதை வேதவல்னு சொல்லுவாங்க. இயேசபேல் என்பது அன்றைக்கு இருந்த ஒரு விபச்சார ஸ்திரீயாக இருக்கலாம், அல்லது இயேசபேல் என்று ஏன் நம்ம பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்குறோம். அவன் என்ன பண்ணா? தன் கண்ணுக்கு மையிட்டு என்ன பண்ணா? அது போன்ற காரியங்களை ஒரு செய்து கொண்ட ஒரு மகளாக இருக்கிறார். அப்போ 2 காரியத்தையும் அவர்கள் என்ன பண்ணுறாங்க? இது செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஏன் இது ஒரு முக்கியமான காரணம்னா, ஊழியக்காரர்களே பாவம் செய்கிற ஒரு ஆவிகளாக அந்த ஒரு காரியமாக இருக்குது. அதற்கு நீ என்ன பண்ணு? அப்படியாப்பட்டவர்களை என்னப்பட்டு நீ விட்டு நீ இடம் கொடுக்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இன்றைக்கும் நம்ம அதாவது பொதுவாக சொல்லுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் ஊழியக்காரர்கள் ஆமென் பொதுவாக குடிப்பழக்கத்துக்கு அந்த விழுந்துட மாட்டாங்க, அதுலேருந்து உஷாராக இருப்பாங்க. ஆமென். மற்ற பண விஷயத்துக்கு கூட ஒரு சில ஊழியக்காரர்கள் வச்சுருவாங்க. ஆனால் பிசாசானவன் அநேக பேர் வஞ்சித்த ஒரு காரியம் விபச்சாரம். ஆமென். ஊழியக்காரர்களை வஞ்சித்த அநேக காரியங்கள் வேசித்தனம். ஆமென். ஏன்? ஊழியக்காரர்கள் மற்றதெல்லாம் தெரியும்,
மற்றெல்லாம் தெரியும், ஐயோ குடிக்கக்கூடாதுங்க, தப்பு செய்யக்கூடாதுங்க, இது பண்ணக்கூடாதுங்க. ஆமேன். ஏன் என்றால் இது இயேசேபேலை போன்ற ஒரு வஞ்சிக்கிற ஆவிகளை பிசாசு சபையோடு. ஆமேன். இன்றைக்கும் தெய்வ சபையே நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிசாசு இன்றைக்கு என்ன பண்ண, இயேசேபேலின் ஆவிகளை சபைக்குள்ளே புகுத்தான், ஊழியத்தில் புகுத்தான். ஆனால் நாம் எதை செய்ய வேண்டும்? நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, மகனே நீ அப்படிப்பட்டவர்களை இடம் கொடுக்காத, இடம் கொடுக்கிறாய். அவளுக்கு மனம் திரும்பும்படியாய் அவனுக்கு தவணை கொடுத்தேன், ஆனால் தன் வேசு மார்க்கத்தை விட்டு அவளுக்கு விருப்பம் இல்லை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு? அநேக முறை நம்மளுக்கு என்ன பண்ணுகிறாரு? இது போன்ற பாவம் செயலுக்கு தவணை கொடுக்கிறார். ஓ பரவாயில்ல, இந்த வாட்டியாவது நீ மகனே வந்துரு என்றார். ஆனாலும் திரும்பாத போது என்ன பண்ணுறான்? அதில் அவளை கட்டில் கிடையாக்கி விபச்சாரம் செய்தவர்களே மனம் திரும்பாட்டால் அதில் மிகுந்த உபத்திரவத்தில் தள்ளி 23 சொல்கிறாரு, அந்த பிள்ளைகளையும் கொல்லுவேன் உள்ளந்தரில் இருத்தில் ஆராய்கிறேன் என்று அறிந்து கொள்ளும் என்று ஒவ்வொருக்கும் உங்கள் கிரையின்படி பலன் அளிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிற, மகனே இந்த மாரி பாவங்களுக்கு என்ன பண்ணுற, கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை என்ன பண்ணோம்? வஞ்சித்து விட்டுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை காரியத்தை என்ன பண்ணிவிடும்? அது காரியத்தை மாற்றிவிடும். நீ கொஞ்சமாக இருக்கும்போதே மனம் திரும்பிடு. அப்படி இல்லை என்றால் தேவனுடைய தண்டனை வந்த பிறகு என்ன பண்ண, அதிலிருந்து தப்பிக்க முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ 24 சொல்கிறது, தீயத்திர போதகத்தை நீ பற்றி கொள்ளாமலும் சாத்தாடைய ஆழங்கள் என்று அறிந்து கொள்ளாமலையும் அறிந்திருக்கிறேன் என்று உன் பேரில் பாரத்தை நாம் உனக்கு நான் சுமத்த மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆனாலும் 7:26 சொல்கிறாரு, ஜெயம் கொண்டு முடிவு பண்ணி என் கிரைகளை கை கொள்ளுறனோ அவன் என் பிதாவினத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அல்லேலூயா. இருப்பு கோலான மண்பாண்டங்களை போல நொறுக்கப்படுவார்கள், விடிவெள்ளி நட்சத்திரம் கொடுப்பேன், ஆவியான சபைகளுடைய மனம் திரும்பி என்று கேட்டார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஏன் அன்றைக்கு நம்ம பார்க்குறோம், யோசேப்புக்கு என்ன சோதனை வந்தது? அவனுடைய அந்த பார்வனுடைய ஸ்திரீ என்ன பண்ணான்? தன்னை விபச்சாரத்தில் ஈடுபட்டாங்க. அவன் எவ்வளோ காரியங்கள் செய்தாள். ஆனால் யோசேப்பு என்ன செய்தான்? விடாமல் ஆண்டவருக்காக, என் தேவனுக்காக நான் வைராக்கமாக இருப்பேன், என் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று அவன் வைராக்கமாக நான். கர்த்தர் என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தார்? அவன் பல எகிப்துக்கே தேவன் அதிபதியாக தேவன் மாற்றினான். ஆமேன். இன்றைக்கு நம்ம உலகத்தில் பாவங்கள் நெருங்கி இருக்கு, சோதனைகள் நெருங்கி இருக்குங்க. ஆனால் நாம் கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்னோமானால் கர்த்தர் நம்மளுக்கு யோசேப்பின் அதிகாரத்தை நம்ம கொடுப்பார். ஜாதிகள் மேல் ஆளுகையை தேவன் கட்டளையிடுவார். ஆமேன். அல்லேலூயா. நம்ம எழுந்திருந்து ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவோம். இன்றைக்கி நம்ம இந்த 4 திருச்சபைகளை ஏதோ ஒரு காரியத்தை நம்ம உணர்ந்திருந்தலாம். ஏதோ ஒரு காரியத்தை நம்மளத்தில் குறைவுச்சலாக இருந்தால் இன்றைக்கி கர்த்தர் சமூகத்தில் நம்முடைய தாழ்த்தை அப்படியே விட்டு கொடுக்கலாமா? அப்படியே ஆண்டவரத்தில், அப்பா சாரிப்பா, ஆண்டவர் மகனே எந்த விஷயத்தில் வீக்கா இருக்கிற? 4 திருச்சபைகளை குத்து பார்த்தோம். நீ எந்த வாசனங்கள் உனக்கு காதல விருதத்தில் தொடுகிறது? எந்த விஷயம் உன் காதத்தை தொடுகிறது? அதுக்கு நீ உண்மையா இரு என்று. அதில் இன்னைக்கு நீ உன்னை மாத்திக்கிட்டா மகளே, உனக்கு ஆசீர்வாதம் காத்திருக்குது. இல்லை ஒருவேளை நீ இருதயத்தை கடினப்படுத்தினா உன் நிலைமை கஷ்டம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம ஒரு எந்த விஷயத்தில் நம்மளை மாற்றிக்கொள்ள போகிறோம்? எந்த திருச்சபை போல நாம் இருக்கிறோம்? நம்மளே உய்த்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் அப்படியே விட்டு கொடுக்கலாமா? இன்னைக்கு கர்த்தரிடத்தில் நம்ம சேர்ந்துடலாம். உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், பின் திரும்பேனே சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டாள். இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டாள். இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே.
திரும்பேனே, நான் பின் திரும்பேனே, நான் பின் திரும்பேனே. ஆம் தகப்பனே, அப்பா பிதாவே, இதோ இந்த வேலையில் கூட தகப்பனே அப்பா, இந்த நாளில் இந்த அதிகாரத்தின் மூலமாக எங்கள் கூட நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் அடியலை மறைத்து நீர் வெளிப்படுங்க. நான் சுயமாய் ஒன்றும் பேசாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரை என் வாயோடு இருந்து நீங்கள் பேசுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. 5ஆம் வசனம். ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பா பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன் என்று இந்த நாளில் இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். எபேசு சபைகளை குறித்து ஆண்டவர் பேசியிருக்கிறார். எல்லாவற்றையும் நீ சரியாய் செய்து கொண்டு இருக்கிறார், ஆனாலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று, நீ ஆதியில் கொண்டு இருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மிடத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த நேரத்திலையும் என்னுடைய சாட்சியை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். சில மாதங்களுக்கு முன்பாக என்னோட போதகரம்மா வந்து அழைத்து இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, முதல்ல நீ ஊழியத்தில் நீ எப்படி இருந்த, நீ எப்படி ஊழியம் செய்த, எல்லாவற்றையும் அவங்க குறித்து சொன்னாங்க. நான் எப்படிலாம் ஊழியம் செய்து கொண்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை குறித்து பார்க்கும்போது நான் அப்போ செய்த ஊழியத்துக்கும் நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு நான் செய்கிற ஊழியத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருந்து, அநேக ஆத்துமக்களை நான் கொண்டு வந்து சேர்த்தது எல்லாவற்றையும் நினைத்து பார்க்க ஆண்டவர் கிருபை செய்தார். மறுபடியும் நான் புதுப்பித்து கட்டும்படியாக அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை, மறுபடியுமா நீ பாரு, நீ போன வருஷம் எப்படி ஊழியம் செய்த, அதுக்கு முந்தின வருஷம் எப்படி ஊழியம் செய்த, இப்போ நீ எப்படி ஊழியம் செய்து கொண்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது நான் மறுபடியும் நான் திரும்பி பார்த்தேன். ஆதியில் கொண்டு இருந்த அன்பை நான் விட்டுதை நான் உணர்ந்த, மறுபடியும் நான் புதுப்பித்து கட்டி எழும்ப ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். ஆரம்பத்தில் நான் எப்படிலாம் ஊழியம் செய்த, ஆண்டவர் பாதத்தில் நான் எப்படி காத்திருந்து நான் ஜெபம் பண்ணேன், அவர் பாதத்தில் அமர்ந்திருந்தது. ஆவியானவர் அடிக்கடிக்கு சொல்லுவார், நீ என் பாதத்தில் அமர்ந்துரு, காத்திருன்னு சொல்லுவார். ஆனாலும் நான் நிறைய முறை என்னோட பலவீனத்தை பார்த்தேன், என் வேலையை பார்த்தேன், எல்லாமே எனக்கு ஒரு பாரமாகவே இருந்துச்சு. அவருக்கு நேரத்தை கொடுக்காதபடிக்கு நான் வேலையை பெருசாக பேசிக்கொண்டு இருந்ததை நான் பார்த்து மறுபடியும் நான் மனம் திரும்ப ஆரம்பித்தேன். பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து காத்திருந்து நான் ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் என கூட இடைப்பட்டார். அதிகமாக ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டதை நான் பார்த்தேன். இந்த வேலையிலும் நீங்களும் ஆதியில் கொண்ட அந்த அன்பை விட்டு இருந்தீர்கள் என்றால் இன்றைக்கு நம் மனம் திரும்பலாமா? நான் விழுந்துட்டேன் என்று சொல்லி அந்த விழுந்ததை பற்றியே பேசாதபடிக்கு நான் விழுந்துட்டதான், ஆனால் இன்றைக்கு நான் மனம் திரும்ப போகிறேன். நான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு நான் விட்டு கொடுக்க போகிறேன். என்ன கொண்டு ஆவியானவர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரு, தேவன் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார் என்பதை நம்ம உணர்ந்து பரிசுத்த ஆவியானவருக்கு இந்த நேரத்தில் நம்ம விட்டு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாமா? நம் முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டலாம். நம்ம ஆரம்பத்தில் அப்படி தானே ஜெபம் பண்ணோம். எத்தனை நேரம், எவ்வளோ மணி நேரம் நம்ம முழங்கால நின்று ஜெபித்தோம். ஆனால் இன்றைக்கு நம்மளோட சோம்பலின் தூக்கம் வருதா? இன்றைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உங்கள் பாதத்தில் அமர்கிறேன்ப்பா, உங்கள் பாதத்தில் நான் முழங்கால் படிட்டு நான் ஜெபிக்கிறேன்ப்பா, நான் மனம் திரும்புகிறேன் என்று சொல்லி இந்த நேரத்தில் நம்ம விட்டு கொடுக்கலாமா? உங்க சந்நிதியின் முன்பாக நாங்க விழுந்து கிடக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா நீங்க இறங்கி வாங்கப்பா.
அப்பா நீங்க இறங்கி வாங்கப்பா. அப்பா நீங்க இறங்கி வாங்கப்பா. அப்பா உங்க சந்நிதியில நாங்க முழங்கால் படியிட்டு அப்பா நாங்க விழுகிறோம் அப்பா. நீங்க மறுபடியுமாக அப்பா அந்த அனல் மூட்டுங்கப்பா. ஆரம்பத்தில் எப்படி அபிஷேகத்தினால நீங்க அப்பா நீங்க எங்களை நிரப்பினீரோ அதே அபிஷேகத்தை இந்த நாள்ல நீங்க ஊற்றுங்கப்பா. அதே அபிஷேகத்தை இந்த நாள்ல நீங்க ஊற்றுங்கப்பா. உங்க வல்லமை, உங்க வல்லமை, உங்க தேவ பிரசன்னம் மறுபடியுமாக அப்பா எங்களை நிரப்பட்டும், நிரப்பட்டும். நம்ம விட்டு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஓ ரீகா பா ஷாபா பா 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 ஷாடா ரா 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 பா 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 ஓ ரீடா ரா 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 பா ஷாடா ரா பா 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 ஓ ரீகா பா ஷாபா ரா பா. நம்ம ஆண்டவரோட எதை அதிகமா நேசித்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் கொடுக்கிற நேரத்தை விட எதுக்கு நாம் அதிக நேரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம்? ஒரு விஷயம் நம்ம யோசித்து பார்க்குமா? ஆதியில் இந்த அன்பு என்பது ஃபர்ஸ்ட் லவ் என்று ஆங்கிலத்தில் கூறப்படுது. முதல் லவ். மகனே, ஆரம்பத்தில் நீ எப்படி நேசிச்ச? நீ எனக்காக உன் ஜீவனை கூட விடுப்பேன்னு சொன்னியே. ஆனா இன்னைக்கு உமக்காக நான் எதை இருந்தாலும் ஊழியத்தை செய்வேன் தானப்பா அந்த ஆரம்பத்துல. ஆனால் இன்னைக்கு உங்க ஊழியம் தானே இவ்வளவு நான் சகிச்சுன்னு இருக்கேன்னு சொன்னேன் மகளே. இன்னைக்கு உன்னை சகித்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்தா பேசி கொண்டிருக்கிறார். ப்ளீஸ்மா, ப்ளீஸ், சின்ன குறை தான், அதை மட்டும் மாத்திக்கோ. ஆதியிலிருந்து அன்புக்கு வந்துட்டு என்று கற்றுக்கொள்ள ஆண்டவர் சமத்திலோட ஆண்டவரே சாரிப்பா. இப்போ நான் உங்களுக்கு நேரத்தை கொடுக்கறதை விட மற்ற காரியத்துக்கு நேரம் அதிகம் கொடுக்குறப்பா. உங்களோட நேரத்தை செலவதை விட மிக குறைவான நேரம் ஆயிடுச்சுப்பா. ஆண்டவரே சாரிப்பா. ஒருவேளை இதெல்லாம் கஷ்டமா இருக்கு, விட்டு போயிடலாம் நம்ம முடிவு பண்ணுமா? ஐயோ அப்பா ஒழித வேணாப்பா, போதுப்பா சொல்லிட்டு போயிடலாமா? இல்ல மகளே, நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நான் உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறேன். நீ எனக்காக எவ்வளவு உடைத்தாய் மகனே. நான் உன்னை பாடுகளை நான் கைவிடல, நான் உன்னை தூரம் விட்டு போகலப்பா. உன்னை நினைமைதான் இருக்கு. நீ என்கிட்ட வந்துடு, நான் உனக்கு ஜீவ கிரீடத்தின் ஆசீர்வாதத்தை வச்சிருக்க மகனே. அது இன்னும் கொஞ்ச நாட்கள் அது உனக்கு நான் தரப்போகிறேன். ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத. ஆண்டர் பார்த்து நம்ம விட்டு கொடுக்கலாமா? உம்மை நான் நேசிப்பேன், உம்மை நான் நேசிப்பேன், உம்மை நான் நேசிப்பேன். அப்பா பின் திரும்பேனே, உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்ன துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னும் துன்பமே வந்தாலும் அப்பா நான் பின் திரும்பேனே. இன்னும் துன்பமே வந்தாப்பா, துன்ப வருடப்பா, நான் பின் திரும்பேனே. சொல்லம்மா, நான் பின் திரும்பேனே, நான் பின் திரும்பேனே, நான் பின் திரும்பேனே. சதரோ
சந்தனம் ஒரு பரிதரே. அப்பா உங்களை விட்டு போக மாட்டாப்பா, உங்களை விட்டு போக மாட்டாப்பா. உங்களை விட்டு நாங்கள் போக மாட்டோம் தகப்பனே இயேசுவே. நாங்கள் பின் திரும்ப மாட்டோம் அப்பா. ஆதில அந்த அபிஷேகத்தை ஆண்டு ஊற்றி கொண்டிருக்கிறார். அப்படியே பெற்றுக்கொள்ளப்பா. ஆதில இந்த அன்பை ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. ஆதியில இந்த அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. எங்கள் ஆதியில இந்த அபிஷேகம், அதே அனல், அதே வல்லமை, அதே அபிஷேகப்பா. ஊற்றுங்கப்பா, எங்க மேல ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. அப்பா வந்துடுறப்பா. உங்களை விட்டா எங்கப்பா போறப்பா? நாங்கள் உங்களை விட்டா எப்படிப்பா நாங்க போவோம்ப்பா? நாங்கள் உங்களை விட்டா வேற கதி இல்லப்பா எங்களுக்கு. அப்பா உங்களை விட்டா வேற வழி இல்லப்பா, உங்களை விட்டா வேற யாரும் இல்லப்பா. Thank you, Holy Spirit. ஆண்டவரே, நீங்க நம்மளை பார்த்து சொல்ல, என்ன மகனே, நான் உன்னை தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே நான் உன்னை பெயர் சொல்லி அறிந்திருக்கிறேன், நீ என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகனே, என்னோட ஜாதிகளுக்கு உன்னை நான் தீர்க்கதரிசியாக நான் கட்டளையிட்டேன். கட்டுக்களை அழுகுவதற்கும், அநேக ஜனங்களை கட்டுவதற்கும், அநேக ஜனங்களை மீட்டெடுத்துகிறோம். நான் ஒரு மீட்பராக உன்னை நான் தெரிந்து கொண்டேன். இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி 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 அப்பா. எங்கள் பரம தகப்பனே அப்பா, இந்த கால வேலையில நாங்க சரண் அடைஞ்சிட்டோம் தகப்பனப்பா. எங்கள் ஆதியிலிருந்து அன்புக்கு நாங்க சரண் அடைஞ்சிட்டோம் தகப்பனப்பா. உங்களை விட்டா வேற யாரும் இல்லை தகப்பனப்பா. உங்கள் ஆதியில அந்த எங்களை ஊற்றினீங்களே, நன்றி அப்பா. எனவே நாங்கள் ஒரு போதும் பழைய நாட்களாய், பழைய நபர்களை நாங்கள் தகப்பன் நினைவு கூறாதபடிக்கு உங்களிடத்தில் அன்பு கூறுகளாய் எங்களை மாற்ற பறிக்கிறீங்க. நன்றி செலுத்துகிறப்பா. மாறாத உங்க பிரசன்னம், மாறாத கிருபை, ஆளுகை கொடுத்து ராஜா நீர் வழி நடத்த பலப்பட்டு பெரிய காலம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். ஆதியிலிருந்து அன்பை நாம் செய்வோம். கர்த்தர் நம்ம ஜெயம் கொள்ளுதலாய் மாற்றி நம்ம ஜீவ கிரீடத்தை நம்ம தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷாலோம், 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 ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யாஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.